இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன். இவர்கள் ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில தினமும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தினமும் இவங்க போராடுறதுக்கான முக்கியமான காரணம் அன்புங்க. அன்பு பாசம்ங்க. இந்த நாள் வரைக்குமே அன்புனா என்னங்க அப்படின்னா இவங்க கிட்ட போய் யாராச்சும் கேட்டாங்கன்னா கேட்பாங்க. பாசம் கிடைக்காம, அன்பு கிடைக்காம தினமும் எப்போதுமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா அம்மாவோட இருப்பாங்க, சகோதர சகோதரி இருப்பாங்க, நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இவங்க மேல அன்பு பாசத்தை காமிக்க மாட்டாங்க. இவங்க மத்தவங்க கூட நெருக்கமா இருப்பாங்க, மத்தவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா மத்தவர்கள் யாரும் இவர்களுக்கு என்ன வேணும், இவர்களுக்கு என்ன தேவைன்றத செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நான் ஏப்பா உனக்கு செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரிதான் கேட்பாங்க. ஆனா மத்தவங்க செஞ்சு கொடுக்கும்போது, அதாவது இந்த மீன் ராசிக்காரர்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது எனக்காக செஞ்சு கொடுக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றோம்னா இவங்களை பாராட்டி பேசுவாங்க. ஆனா அந்த பாராட்டுங்கிறது முழுசா நிலைச்சு நிற்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த மீன் ராசிக்காரர்களை எந்த அளவுக்கு ஒருத்தவங்களால பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திப்பாங்க. ஆனா கடைசியில அன்புன்ற ஒரு விஷயத்த சொல்வது மூலியமா இவர்களை ஏமாத்திடுவாங்க. இது நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கை, இந்த மீனராசனுடைய வாழ்க்கையில அன்புக்காக ஒரு ஒரு நாளும் ஏங்குறாங்க, போராடுறாங்க. ஆனா இவர்களுக்கு தேர்ந்த அந்த அன்புன்றது இவர்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்கும் கிடைக்கலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டும் இல்லைங்க. மீன் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த நினைச்சு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி இவர்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயத்த வேற யாரோ ஒருத்தங்க செய்யறாங்க அப்படின்ற போது சரி நீயே செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துருவாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் என்னதான் பல விஷயங்களை விட்டு கொடுத்திருந்தாலும் மற்றவர்களுக்கு இவருடைய விட்டு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு விஷயமே பெருசா கூட தெரியாதுங்க. உன்னால முடியலன்னு எனக்கு கொடுத்த அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா மீனராசிகளுடைய வாழ்க்கையில அதை என்னாலேயே செய்ய முடியும். உனக்கு நான் விட்டு கொடுத்துருக்கேன்னா அது உனக்கான சான்ஸ் அப்ப நான் கொடுக்குறேன். நீ செய்ய உன்னால முடியல, உன்னுடைய வாழ்க்கையில நீ முன்னேறணும்ல, நான் மட்டும் முன்னேறினா போதாதா அப்படின்ற மாதிரி இந்த மீனராசிக்காரர்கள் எல்லாருமே வாழ்க்கையில முன்னே நினைப்பாங்க. தான் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, என்ன முதிச்சு நீ மேல போ அப்படின்னு நினைப்பாங்க. முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள்லாம் குடும்பத்தார்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு ஒரு இதெல்லாம் செய்யணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படும் போது இந்த மீனராசிக்காரர்கள் தான் ஆசையும் நிறைய ஆசையாக விட்டுட்டு, அப்படி சொல்றதுன்னா புரியுதுங்களா? தன்னுடைய ஆசை நடக்கலான்னு பரவாயில்ல, நீ ஆசைப்பட்டதை நீ செஞ்சு காமி, எல்லாரும் முன்னாடியும் உன் திறமை என்னன்றதை காமின்னு எப்போதுமே இந்த மீனராசிக்காரர்கள் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறத விட மற்றவங்களுடைய ஆசை நிறைவேறணும் தான் நினைப்பாங்க. இவர்கள் யார்கிட்டையுமே பெருசா இதை எனக்காக செய்வியா, இது இப்படி செய்வியா அப்படின்லாம் உதவியோ இல்ல மற்ற விஷயத்தையெல்லாம் கேட்க கூட மாட்டாங்க. ஆனா மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா இவங்க ஓடி போய் உதவி செய்வாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் தான் இவங்க. இவங்க பல விஷயங்களை வாழ்க்கையில இழந்திருந்தாலும் என்றாவது ஒரு நாளாவது இந்த மீனராசி எனக்காக வாழ்க்கை மாறாதா. முக்கியமா சொல்லப்போனா நிறைய இவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்வின்னா, மீன் தண்ணில இருந்து வந்து செத்தே போச்சு, இனி வாழ்க்கை மாறினா என்ன மாறினா என்னன்னு இவங்களுடைய மனசுல சில எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்குமான தீர்வு கிடைக்க போகுதுன்னா நீங்க ஏன் அதை ஏத்துக்க மறுக்க போறீங்க சொல்லுங்க? இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களில் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே நீங்கி நல்லதையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் என்பது கிடைக்க போகுது. நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை இதற்கு முன்பு பார்த்து பயந்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வாக தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல மீனராசிக்காரன் காமி. சரி, இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அப்படின்றத பத்தி தளத்துல வகை இந்த ஒரு பதிவுல பார்ப்போம். ஆனா அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீன ராசிக்கார அன்பர்களே, நீங்க இதுக்கப்புறமா எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி. நீங்க வேலைக்கு போனாலே வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல யாராவது ஒருத்தங்க உங்களை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில முன்னேறணும் பார்ப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்கான முன்னேற்றத்துக்காக அவர்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க. நீங்க முன்னேறதுக்காக ஏதாச்சும் செஞ்சாலும் போதும், நீ ஏன் இப்படி செஞ்ச, இப்படி நீ செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க செஞ்சதை தடுத்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் மட்டும் முன்னேறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் பல நபர்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இனி இவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, எதை செஞ்ச போனாலும் சரிங்க, இவர்களை தோக்கடிக்கிறதோ இல்ல இவர்களை தோத்துட்டு இவர்களை வச்சு தான் உயரத்துக்கு மேல போய் நினைக்கிறவங்களோ யாரா இருந்தாலும் சரி இவங்க கிட்ட தோத்து போவாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த மீனராசனுடைய வாழ்க்கையில இனி நிச்சயம் வெற்றி மட்டும்தான் கிட்ட போகுது. இதுக்கப்புறமா இவர்கள் வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல மாற்றங்கள் என்பது நிகழும். சாமி நீங்க வேற சும்மா இருங்க, நான் வேலைக்கு போற இடத்துல என்னுடைய வேலை எப்ப போகுதுன்னு எனக்கே பயமா இருக்குன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. முக்கியமா இந்த வேலையை விட்டுலாமா, வேலைக்கு போலாமான்ற பயமும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க எப்ப தூக்குவாங்கன்னு தெரியல, நம்ம எப்ப போக போறோம்னு நமக்கு ஒரு பயத்துல இருந்திருப்பீங்க. அது போன்ற விஷயங்கள் மாறக்கூடிய காலங்களாக இருக்கும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களை பர்மனன்ட் ஆக்குவாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணீங்கல்ல, அதுல உங்களுக்கான மாற்றங்கள் என்பது கிடைக்கும். முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள் பல வருஷங்களாகவே எந்த ஒரு விஷயத்தையும் பத்தியும் யோசிக்காம அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களா,
அப்படிப்பட்ட அரசாங்க உத்தியோகம் உங்க கை மேல் வந்து விலக போகுதுங்க. இதற்கு முன்பு நீங்க வேலைக்கு போல, இப்படி ஊதாரியா சுத்துற, இப்படி சும்மா இருக்கு அப்படின்ற போதையும் உங்களை தண்டச்சோறு, அசிங்கப்படுத்துறது, குடும்பத்தார்களே உங்களை கேவலமா பேசுறது, ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்னா கூட அப்படியே அப்படியே எப்படி சாப்பிடணும்னா வாய்க்குள்ள வைக்கும்போது அப்படியே அந்த தொண்டில குத்தும் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட விஷயங்களால இந்த மீனராசிக்காரர்கள் நிறைய கொடுமைகளை பார்த்தாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். அதுவும் முழுக்க முழுக்க சொல்லப்போனா உங்க வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில காதல்னால நிறைய ஏமாந்துருக்காங்க. முக்கியமா இவங்க ஒரு காதல் அப்படின்னு ஒரு விஷயத்த யோசிப்பாங்க. அதாவது தினமும் ஒரு காதல் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு பெண், ஒரே ஒரு ஆண், வருஷம் வாழ்நாள் முழுக்க அவ ஒருத்தி தான், அவ ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரிதான் இவங்களுடைய காதல்ன்றது இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த மீனராசிக்காரர்கள் இவங்க விரும்பின ஒருத்தங்களை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இவங்களை மறக்க முடியாம இன்றைய நாள் வரைக்குமே காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மீனராசினுடைய மனசுல ஒருத்தங்களுடைய எண்ணங்களும் மனசுல காதலும் வந்துருச்சுன்னா போதுங்க, இவங்களை விட்டுட்டு நான் எப்படிங்க வேற ஒருத்தவங்களை காதலிக்க முடியும், இவங்க தான் என்னுடைய உயிர், இவங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரருடைய மனசுல இன்றைய வரைக்கும் காதல்ன்ற ஒரு விஷயத்துல ஏமாற்றமே அடைஞ்சிருந்தாலும் வேறு ஒருத்தவங்களை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்க இருந்த இடத்துல இன்னொருத்தவங்களை எப்படி வைக்க முடியும்? அவங்களும் மற்றவங்களும் ஒன்னாயிட முடியுமா? அவங்க இந்த உலகத்திலே உயர்ந்தவங்க. முக்கியமா அவங்க என் மேல காமிச்ச அளவுக்கு வேற யாரும் அன்பையும் காமிச்சதில்ல, பாசத்தையும் காமிச்சதில்ல. எனக்காக யாருமே எதையுமே செஞ்சதில்லை, ஆனா அவங்க எனக்காக எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் எப்படிங்க விட முடியும் அப்படின்ற மாதிரிதான் இந்த மீனராசிக்காரர்கள் இன்னைய வரைக்கும் அவங்கள விடாம காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா மீனராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவங்கள மாத்திக்கிற மாதிரி இல்லை. இதற்கு தீர்வே கிடைக்காதான்னு யோசிச்சிங்க. ஆனா இதற்கான தீர்வுன்றது உங்களை நீங்க மாத்திக்கிறதும், உங்களை தேடி வரக்கூடிய நபர்களை நீங்க ஏத்துக்கிறோம் தாங்க. உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, அது நடக்காதுன்னு தெரியும், ஆனாலும் நீங்க காதலிக்கிறீங்க. உங்களுடைய காதல் ரொம்ப எப்படி சொல்றா, மனசுக்கு உன்னதமான காதல் தான். ஆனா அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல, உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்காகவாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய காலங்களாக இனி அமையும். அதை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய மனசுல தாங்க இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, மீனராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கிட்டாலே போதும், ஓரளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திடலாம், வெற்றிகளை கொண்டாடலாம்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட தொழில் தொடங்க ஆரம்பிச்சுங்க. ஆனா தொழில் தொடங்குற சில காலங்கள்லயே நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பார்க்க முடியல, அந்த போட்ட முதலீட்டையாவது எடுத்துலான்னு பார்த்தாலும் அதை கூட உங்களால எடுக்க முடியாம போச்சுங்க. இப்போ வரைக்கும் நீங்க ஏன்டா தொழில் தொடங்கணும், இப்படி தொழில் தொடங்கிட்டு ஸ்டக் ஆயிட்டமே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள சில வருத்தங்களும் கோபங்களும் உங்க மேலே இருக்கத்தான் செய்யுது. நீங்க இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது செய்யலான்ற ஒரு நம்பிக்கையில செஞ்சுட்டீங்க. ஆனா இப்போ அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதற்கு தீர்வு கிடைக்காதான்னு நீங்க பல நாட்கள் யோசிச்சுக்கிட்டும் இருக்கீங்க. ஆனா இதற்கான தீர்வுன்றது இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நாட்களாக யோசிச்சிருந்த விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இதற்கான முற்றிலுமான தீர்வுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இனி தொழில்ல முன்னேற்றங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். புது வியாபாரங்கள் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாக அமையும். நீங்க வெளியூர் போறீங்க வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால அப்படின்ற போது அது லாபகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு காரணத்துக்காக போறீங்களோ அது நிறைவேறவும் செய்யும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய பிசினஸை மக்களிடையே நல்ல விதமாக பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அவர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கொடுங்க, ஆனா பணம் என்பது அதிகமா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை கரெக்டான முறையில, அதாவது அந்த ஒரு ப்ராடக்டை சரியான குவாலிட்டியில கொடுக்க ஆரம்பிங்க. அது இந்த மீனராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை வழிவகுக்கிறதாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவர்கள் பல நாட்களாக ஆசைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், தொழில் தொடங்கிட்ட சாமி, தொழில பெருசா லாபம் இருக்குமான்னு தெரியல, தொழில் தொடங்கலாமா முதல்ல, என்னுடைய ராசிக்கு இப்ப தொழில் தொடங்கினா பிரச்சனையா வருமே அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி கவலைகள் கேள்விகளா இருந்திருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்கன்றதை வச்சு உங்களுடைய தொழிலை தொடங்க ஆரம்பிக்கலாங்க. நீங்க எடுக்கக்கூடிய தொழில் மாற்றங்களிலும் முன்னேற்றங்களிலும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலான மாற்றத்துக்கானதாக இருக்கும். நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் யோசிக்காம தொழில போக்கஸ் பண்ணீங்க அப்படின்ற போது மிகப்பெரிய அளவிலான லாபங்களையும் மாற்றத்தையும் நீங்க சந்திக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலுக்கான அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பாக தாங்க இனி அமைய போகுது. அதனால எதை பத்தியுமே பெருசாக வச்சுட்டு தொழில கான்சென்ட்ரேட் பண்ண விட்டுறாதீங்க. நிச்சயம் பண்ணுங்க. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் மீண்டும் உணர்வதற்கு நீங்க புது விதமான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, மீனராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே பிள்ளைகளுக்கான முயற்சிகளும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களும் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காம இருந்துச்சு. இது நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்க முடிக்கின்ற ஒரு கோபம், ஒரு வருத்தம்லாம் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வையும் மாற்றத்தை கொடுக்கும். இதனால் வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிக்காமலும் உங்களை அவமானப்படுத்தியும் இருக்கலாம். அப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல கூட இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க.
அது மட்டும் இல்லைங்க, எதை பத்தியுமே நீங்க இதற்கு முன்பு சில விஷயங்களை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. அது அனைத்துமே யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க செயல்படக்கூடிய நபராக, செயல்படக்கூடிய நேரங்களாகவும் வாழ்க்கையாகவும் உங்களுக்கு அமையும். இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இது பொற்காலமாக இருக்க போகுதுங்க. தைரியமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நல்லது நடக்கணும்னா முதல்ல நீங்க உங்களை நம்புங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக அமையும். ஏன்னா இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க அடுத்தவர்களை நம்பி நம்பி ஏமாந்துட்டீங்க. அதை மட்டும் தவிர்ங்க. மீனராசினுடைய பொற்காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும்.